சேல்ஸ் பண்ணதுக்கு கப் கேக் ரெசிபி தேடி தேடி பார்த்து கிடைக்கலையா? ஒரு சூப்பரான ப்ரிசர்வேட்டிவ் இல்லாமல் ஹோம்மேடாக ஸ்பஞ்சான கப் கேக்கு தாங்க. அவ்வளோ டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பேக்கிங் டைம், பேட்டர் எப்படி ரெடி பண்ணுறது, எதனால் ஸ்பஞ்ச் நீட்டாக வருதுங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. நல்லா க்ளீனான பவுலில் பால் எடுத்துக்கிடணும். பால் எப்படி எடுக்கணும்னா, நம்ம கூலிங்காக எடுக்கக்கூடாது, பச்சை பாலும் எடுக்கக்கூடாது. நல்லா சுண்டை காய வச்சு ஆற வச்ச பாலை தான் நம்ம எடுக்கணும். அதுக்கப்புறமா ஆயில், நம்ம சன்ஃப்ளவர் ஆயில் தான் யூஸ் பண்ணணும். இதுக்கு மேக்ஸிமம் ரொம்ப ரிச்சாக வேணும் அப்படின்னாக்கி பட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் சேல்ஸ் தான் பண்ண போகிறேன் அப்படின்னா சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா எசன்ஸ் நான் என்னெல்லாம் சேர்த்துருக்கேன்னா, வெண்ணிலா, பைனாப்பிள் எசன்ஸ். மேக்ஸிமம் பைனாப்பிள் தான் பேக்கரியில் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம வெண்ணிலா யூஸ் பண்ணும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஏன்னா பைனாப்பிள் கொஞ்சம் காட்டமாக இருக்கும் இல்லையா? அது கூடவே நம்ம மைதாவை நல்லா அரிச்சு போடணும். இல்லைன்னு சொன்னாக்கி திப்பியாக இருந்த மாதிரி இருக்கும். எவ்வளோ அளவுன்னு சொல்லிவிட்டு நான் கீழே டிஸ்பிளேலே நான் ஃபஸ்ட்டே கொடுத்துருவேன். அதனால் அளவு கொடுக்கலை அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க. இடையில பார்த்தவங்க ஃபஸ்ட்டு உள்ள பேஜை போய் பாருங்கள். முன்னாடி நான் அளவு எல்லாமே கொடுத்துருப்பேன். ஓகேவா? அந்த மைதாவை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு முட்டையை 2ஆக பிரிக்கணும். 2 பவுல் வச்சுக்கோங்க. மஞ்சக்கரு ஒரு சைடும், ஒயிட் கரு ஒரு சைடும். மஞ்சக்கருவை என்ன பண்ணணும்னா ஒவ்வொன்றா ஊற்றி அந்த மைதாவோட மிக்ஸ் பண்ணணும். நம்ம மொத்தமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஒரு மாதிரி தெரிஞ்ச மாதிரி ஆயிரும் மைதா மாவு. அதில் எசன்ஸ்லாம் சேர்க்குறோம்ல, சேர்க்கும்போது என்ன ஆகும்னா தெரிஞ்ச மாதிரி ஆயிரும். அதனால் ஒவ்வொன்றா மிக்ஸ் பண்ணி ஒரு நல்ல ஒரு நம்ம இட்லி மாவு இருக்கு இல்லையா, அந்த பதத்துக்கு நீங்கள் கொண்டு வந்துடுங்க. அதுதான் கரெக்டான பேட்டராக இருக்கும். இல்லை நான் மொத்தமாக தான் போடுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக சொதப்பிடும். ஓகேவா? அதனால் ஒன்றா ஊற்றி இந்த பதத்துக்கு எடுத்து தனியாக வச்சுக்கிடுங்க. நம்ம எடுத்து பிரித்து வச்சுருந்தோம்ல முட்டையோட வெள்ளைக்கரு, அது கூட ஒரு பிஞ்சு உப்பை சேர்த்துட்டு அதை ஒரு பீட் பண்ணிவிட்டு ஒரு 20 நொடி போல் ஒரு கொஞ்ச நேரம் பீட் பண்ணி எடுத்துட்டு அது கூடவே பவுட்ரு பண்ண சுகரை ஒரு 3 டைமாக மொத்தமாகவும் நீங்கள் போடலாம். சில எக்கு கெட்டு போகிற எக்காக இருந்த அன்னைக்கு உடனே நல்லா ப்ளஃபியாக வராது. அதனால் 3 டைமாக பிரித்து நீங்கள் நல்லா பீட் பண்ணி எடுங்க. இல்லை எக்கு நல்லா இருக்குன்னு சொன்னாக்கி நீங்கள் மொத்தமாக கூட எடுத்துக்கலாம். இன்னொன்று இப்போ சுகரை பவுட்ரு ஆக்காமல் நீங்கள் போடாதீங்க. அப்படி போடும்போது என்ன ஆகும்னா ரொம்ப லேட் ஆகும். அந்த நல்ல ஒரு திக்கான பீட் பண்ணி எடுக்கக்குள்ளே நல்லா ஸ்டிக்பிக்காக வர்றதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் நல்லா பவுட்ரு பண்ணி எடுக்கும்போது கொஞ்சம் சீக்கிரமாக குயிக்காக ரெடியாகி வந்துடும். சுகர் கரையலைன்னு சொன்னால் என்ன ஒன்றாக்கி நம்ம பேக் பண்ணி எடுப்போம் இல்லையா, மேலே ஒரு லேயர் ஃபுல்லாகவே சுகராக இருந்த மாதிரி இருக்கும். கேக்கு நல்லா இருந்த மாதிரி இருக்காது. டேஸ்ட் வைஸ் அது மந்தமாக இருந்த மாதிரி இருக்கும். அதனால் பவுட்ரு பண்ணி எடுக்கிற சுகர் தான் பெஸ்ட் ஆப்ஷன் உங்களுக்கு. அது கூடவே லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கிறதுக்காக. அது கூடவே நல்லா நம்ம கார்ன்ஃப்ளவர் இருக்குல்ல, அந்த மாவை நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா கூட கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கிடைக்கும். ஏன்னா இது கூட நம்ம எந்த ஒரு சோடா பொடியோ சரி, சோடா பவுடரோ சரி, ப்ரெசர்வேட்டிவோ சரி எதுவுமே சேர்க்குறது இல்லை. ஆனால் கார்ன்ஃப்ளவர் ரொம்ப நல்லது தான், அதனால் பிரச்சனை இல்லை. அது போடுறதுனால எதாவது பயம் அப்படிலாம் இல்லை. நல்ல ஒரு பவுட்ரு தான், அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம தனியாக மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல எக்கோட மைதா அந்த இதெல்லாம், அது கூட கொஞ்சமாக, ரொம்ப இல்லை, ஒரு கொஞ்சமாக உங்களுக்கு தெரிஞ்ச அளவு கொஞ்சமாக போட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி எடுங்க. ஏன் கொஞ்சமாக போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்கோம்னா அந்த மைதா கொஞ்சம் கட்டியாக இருந்த மாதிரி இருக்கும். அந்த ஒயிட் வச்சதை விட கொஞ்சம் கட்டியாக இருக்கும். அதை லைட்டாக லூஸ் பண்ணி எடுக்கணும் ஃபஸ்ட்டு. அப்படி லூஸ் பண்ணி எடுக்கும்போது தான் நம்ம மொத்த எக் இருக்குல்ல, எக் ஒயிட்டையும் மிக்ஸ் பண்ணும்போது நல்லா இருந்த மாதிரி இருக்கும். இப்போ பாருங்களேன், ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு, நம்ம கொஞ்சம் எக் ஒயிட் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது எப்படி இருக்குது, நல்லா லிக்யூடாக இருந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். இப்படி இருக்கும்போது அதை நம்ம மிக்ஸ் பண்ணும்போது பபுள்ஸ்லாம் உடையாது. மெயினே இதுதான், அந்த ஒயிட்டோட பபுள்ஸ் உடஞ்சினா கேக் ஸ்பஞ்சினஸ் போயிடும். அதனால் இந்த பபுள்ஸை உடையாமல் நம்ம ரொம்ப சாஃப்டாக ஸ்மூத்தாக கட் அண்ட் ஃபோல்டில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். ஓவர் மிக்ஸ் பண்ணிட்டோம்னாக்கி அந்த எக்கோட நம்ம தனித்தனியாக பிரித்து பண்ணுற ஒரு இதுவே போயிடும். அதுக்கு நம்ம ரொம்ப ஸ்லோவாக பண்ணிடுங்க. நம்ம ஸ்பீடாக பண்ணோன்னாக்கி அதோட ஒயிட்டோட சாஃப்ட்னஸே இல்லாமல் ஆயிரும். அதனால் ரொம்ப எவ்வளோ கேர்ஃபுல்லாக பண்ண முடியுமோ ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இதுதான் ரொம்ப மெயினான இடம்.
உங்ககிட்ட கப் கேக் லைனர் இல்லை அப்படின்னா டீ கப் இருக்கு இல்லையா, அது இல்லை நார்மல் கிளாஸ், அந்த கிளாஸில் லைட்டாக மைதா மாவை டெஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அது கூட ஃபுல் கப் ஊற்றக்கூடாது, அரை கப்பும் ஊற்றக்கூடாது, 3/4 கப் நீங்கள் ஊற்றி வச்சுக்கோங்க. நான் கரண்டி யூஸ் பண்ணி தான் பண்ணுறேன். அதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு என்னது உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கோ அந்த மாதிரி எடுத்து ஊற்றி வச்சுக்கோங்க. வெளியே படாமல் ஊற்றுங்க. வெளியே போட்டால் கை பிடிக்கும் போது நல்லா இருந்த மாதிரி இருக்காது. 150 டிகிரியில் 25 to 30 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுக்கணும். சும்மா அடிக்கடி ஓப்பன் பண்ணி பார்க்கக்கூடாது. ஓடிஜியில் மேலே உள்ள காயில் லாஸ்ட் ஒரு 5 நிமிஷம் நம்ம ஆன் பண்ணி வச்சோம்னா மேலே டாப் வந்து லைட்டாக பிளாக் கலர் கொடுக்கும், இல்லைன்னா ஒயிட்டாகவே தான் இருக்கும். நம்ம குத்தி பார்க்கும்போது அந்த ஸ்டிக்கு மாவாக இருந்துச்சுன்னா வேகலைன்னு அர்த்தம், ஒட்டாமல் வந்துச்சுன்னாக்கி வெந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த கேக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.